நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். ஸ்டாலின் 5க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? வேஸ்ட் 3. ஏன்? எல்லாரும் பண்றாரு, எல்லாமே செய்யறாங்க, பட் ஃபுல்லா பண்றாங்கன்னா கேட்டா இல்ல. சோ 3 தான். கோவிட்ல பாஸ் ஆனதே அவரால தான். அவருக்கு 5க்கு 5 கொடுக்கலாம் ப்ரோ. சீமான அவ்வளோ அனுபவம் கிடையாது. சீமான ஐயோ மாத்தி பேசுறதுனா ஒண்ணா 5க்கு அவருக்கு வந்து 0 தான். அவருக்கு வேணாம்னா 0 தான். அவர் கடைசி வரையும் பேசினே தான் இருப்பாரு. அவர் பையோட்ட போகணும். தாவேக தலைவர் விஜய் 5க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? நான் ஓட்டு அவருக்கு தான் போடுவேன். 4ன்றது நான் 5 கூட கொடுக்கலாம் குழந்தைக்கு. நல்ல புள்ள. ஓட்டு எலெக்ஷன் பார்க்குறப்போ வந்து மக்கள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான். புதுசாக வந்து கட்சிகள்லாம் வந்து பண்ண முடியாது. எல்லாம் வேஸ்ட்டு. எல்லா திட்டம் வேஸ்ட்டு. இந்த முதல் திட்டம் வேஸ்ட்டு. மருந்தகம் கொண்டு வந்தாங்க அது வேஸ்ட்டு. வீடு தேடி கல்வி கொண்டு வந்தாங்க அது வேஸ்ட்டு. 2026 எங்கள் அண்ணன் தான். இந்த வருஷம் ஓட்டர் ஐடி வாங்கி முதல் ஓட்டு 2026 எங்கள் அண்ணனுக்கு தானே. தான் விஜய் தான் வருவார். நீங்களும் அமைதி வச்சுக்கோங்க. தளபதி விஜய் வர முடியாதுங்க. கன்ஃபார்மாக விஜய் தான் வருவார். என்ன பொறுத்தல டிஎம்கே தான் வரணும். ஸ்டாலின் 5க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? வேஸ்ட் இல்ல எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? சும்மா 2 1 கொடுக்கலாம். வேஸ்ட் 2 தான் கொடுப்பீங்களா? வந்தாதான் வேற ஒண்ணும் கிடையாது. மைனஸ் அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே இல்லை. மைனஸ் 0 கிடையாது. அதை விட மைனஸ் கீழே. ஆமாம். ஒரு 3 கொடுக்கலாம். ஏன்? இது உதயநிதிக்கே 5 கொடுக்கலாம். உதயநிதிக்கு 5 கொடுக்கலாம். 5 கொடுக்கலாம். ரொம்ப பிடிக்கும் போல உதயநிதி. ஆமாம், உதயநிதி ரொம்ப பிடிக்கும். அவருக்கு 0 தானே. எத்தனை 0 கொடுத்துறேன் அவருக்கு. ஸ்டாலின் வந்து அவருடைய திட்டங்கள் எல்லாம் நல்லபடி தான் நடந்துன்னு இருக்குது. ஆனால் அன்னைக்கு ஏடிஎம்கே ஆட்சியில் போட்ட திட்டங்கள் தான் அவர் பயன்படுத்தின்னு இருக்கார். இன்னைக்கு அம்மா உணவகம் அங்கங்கே ஏதோ சரியாக நடப்பறதில்லை. அம்மா மருந்தகம் சில நேரத்தில் தான் போயின்னு இருக்குது. 5க்கு 5 கொடுக்கலாம். ஏன்னா திட்டங்கள் நல்லா இருக்குது, ஆட்சி நல்லா இருக்குது. ஆட்சி மாற்றம் வரும். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரும். 5/4 குறைகள் அது வந்து 5/5 கொடுத்தா எல்லாருக்கும் வந்து அட்வான்டேஜ் ஆகிடும். 3. ஏன்? எல்லாரும் பண்றாரு, எல்லாமே செய்யறாங்க, பட் ஃபுல்லா பண்றாங்கன்னா கேட்டா இல்ல. சோ 3 தான். 5க்கு ஒரு 4 கொடுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவருக்குலாம் கூட பரவாயில்ல சார். 5க்கு 4 கொடுக்கலாம் சார். 5க்கு 4 கொடுக்கலாம். எல்லாமே திட்டம் தான். அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டியதில்லை. ஆனால் செயல்பாட்டில் நல்லா இருந்தது. இந்த மாதிரி விளம்பரம் கிடையாது, மெசேஜ் கிடையாது. எல்லாமே நல்லா ஓரளவு செஞ்சாங்க. அவ்வளோதான். சொல்ல விரும்பல. 2 மார்க் கொடுங்க. அவருக்கு வந்து ஒரு 3 மார்க் கொடுக்குறேண்ணா. ஏன்னா கொரோனா டைமில் அவர் எல்லாருமே வந்து ஆல் பாஸ் போட்டு விட்டார். அதனால அவர் ஒரு 3 மார்க் கொடுக்குறேண்ணா. 5க்கு 5 தான். அவர் போட்ட திட்டங்கள் தான் இந்த திமுகவில் நடந்துட்டு இருக்குது. அதனால அவருக்கு 5க்கு 5 தான். மார்க் நான் கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் 5/2. அவர் ஒரு காலத்துல வந்துட்டு யூத்துக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்தாரு. சோ அதான் அந்த லாக்டவுன், அந்த பாஸ், ஆல் பாஸ்லாம் பண்ணாங்களா, அதனால சோ அதுக்கு கூட 2.5 அதனால கோவிட்ல பாஸ் ஆனதே அவரால தான். அவருக்கு 5க்கு 5 கொடுக்கலாம் ப்ரோ. பன்னீர்செல்வம் போனாக்கா பாதி கொடுக்கலாம். இது அதுவும் வேஸ்ட். நாத்தாக்கா ஒருங்கிற சீமானுக்கு சீமான அவ்வளோ அனுபவம் கிடையாது. சீமானா அவரு விளம்பரம். அவருக்கு 5க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 1. சீமான் பேச்சாளர். அவ்வளோதான். நல்லா பேசுகிறான் மனுஷன். கண்ணை கத்தினாலும் வேலைக்கு ஆகலை. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வேலைக்கு ஆகாது. இந்த ட்ரிப்பு அதை முடிச்சு கட்டிடுவாங்க. சீமா இவர் வந்தாலும் விஜய் வந்தாலும் அவர் சாப்டர் க்ளோஸ். சீமான ஐயோ மாட்டுக்கறி துண்ணுன்றான், மாட்டுக்கறி வேணான்றான். பேசுறதுனா ஒண்ணா 5க்கு அவருக்கு வந்து 0 தான். அவருக்கு வேணாம்னா 0 தான். சீமானம் வந்து பேச்சில் தாங்க அவரு சீமான். செயல்பாடுல இல்லை. பேச்சில் யாரானா பேசிக்கலாம். செயல்பாடுல வரத்தலாம். 5க்கு மார்க்கே இல்லை. அவருக்கு 2 இன்னும் வந்து வளர்ச்சி அடையாத ஒரு இது இருக்குது. அதனால அவர் கடைசி வரையும் பேசினே தான் இருப்பாரு. அவர் பையோட்ட போகணும். சீமா நல்லா பேசுவாரு, அது எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இது வரைக்கும் அவர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டா எனக்கு பர்சனலா ஒன்றும் தெரியல. 2 3. சீமானுக்குலாம் எனக்கு 0 தான் கொடுக்கலாம் தோணுது. இல்லை அவர் சரியில்லை. பேச்சு உங்களுக்கே தெரியும். ஒரு யூடியூப் சேனல்லையே மாற்றி பேசுவார். தாவேக தலைவர் விஜய் 5க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 5க்கு 5 கொடுப்பீங்களா? அப்ப நீங்க யார் எதிர்பார்க்கறீங்க? விஜய் தான் வர எதிர்பார்க்கறீங்க? நான் ஓட்டு அவருக்கு தான் போடுவேன். 5க்கு ஒரு 3 தரலாம் விஜய்க்கு. இப்போதைக்கு விஜய்க்கா அவருக்கு 4 கொடுக்கலாம். 5க்கு 4 கொடுக்கலாமா? 4 கொடுக்கலாம். சரி. 4ன்றது நான் 5 கூட கொடுக்கலாம் குழந்தைக்கு. நல்ல புள்ள. சரி. இவருக்கு 5 அவருக்கு 5 கொடுக்கலாம். 2 பேரும் தோதா இருக்கலாம். சரி. ஆமா, நான் ஓட்டு எலெக்ஷன் வந்தா போடுவேன். ஓட்டு கண்டிப்பா போடுவீங்களா? கட்டாயமா. அந்த பிள்ளைக்கு பார்ப்பேன். அந்த பிள்ளைக்கு திஷ்டி எடுத்து மாலை போடுவேன். அந்த குழந்தைக்கு என் ராஜாவை காலை தொட்டு கும்பிடுவேன். என் செல்லத்தை. 5க்கு 5ண்ணா எங்கள் அண்ணனுக்கு. ஆமாண்ணா. எங்கள் அண்ணன் தானே வேணும். 1 இதுதான் வளருது. மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? அவங்க இதான் வளரும் கட்சியாக இருக்குது. விஜயகாந்த் கூட 234 தொகுதியில் நின்னாரு. ஒரே ஒரு தொகுதியில் தான் வின் பண்ணார். அதே மாதிரி தான் இவருடைய
அரசியல் திட்டங்கள் கூட இப்படி தான் இருக்கும். கூட்டணியில் வந்தாக்கா ஒரு 10 எம்எல்ஏ வரலாம், 15 எம்எல்ஏ வரலாம். இவர் தனிச்சையாக செயல்பட்டா அன்னைக்கு விஜயகாந்த் எப்படி ஒரே தொகுதியில் நின்னாரோ அதே மாதிரி தான் ஒரு தொகுதியில் 234 தொகுதியில் நின்னா கூட ஒரு தொகுதி 2 தொகுதி தான் வர முடியும். இப்போதைக்கு வந்து புதுசாக வந்திருக்காரு, ஒரு 2 மார்க் கொடுக்கலாம். ரசிகர்கள் வந்து சொல்றது இல்லை, இளைஞர்கள் வந்து வருவாங்க. ஓட்டு எலெக்ஷன் பார்க்குறப்போ வந்து மக்கள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான். புதுசாக வர கட்சிகள்லாம் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. அவர் செயல்பாடை வச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3 தான். மேபி அவர் ப்ராமிசஸ்லாம் எப்படி பண்ணுறாரு பார்த்துட்டு அப்புறமா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். அவர் இவ்வளோ கட்ஸாக நிற்கிறதுக்கே அவருக்கு 5 கொடுக்கலாம் ப்ரோ. ஆமா, சமீபமாக பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து பொதுக்குழு நடத்துனாங்கம்மா. அதில் வந்து திமுக வைத்து அதிகமாக பேசினாங்க. ஓகேங்களா, விஜய் அவர்கள் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் தான் நல்லா இருக்கு. ஏன்? எல்லாம் அதுல வந்து பெரிய பெரிய ஆளுங்க வயசானவங்கலாம் இருக்காங்க. இது இந்த காலத்து பசங்களுக்கு இது இளைய தலைமுறை வந்தா நல்லா இருக்கும். வயசான ஆளுங்களாம் யாரை சொல்றீங்க? திமுக அண்ணா திமுக கட்சியில ஓகே, அவங்களாம் வயசாயிடுச்சு, இப்போ விஜய் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றீங்க. இது வந்து இப்போ கம்ப்யூட்டர் காலமா இருக்கு. அதனால இந்த இளம் பசங்க வந்து நல்லா இருக்கும். செய்யறேன்னுட்டு அர்ச்சமாவே தான் அரைச்சிட்டு இருக்காங்க. யாரு? பழைய ஆளுங்க. நல்ல காரியம் தான், நல்லா பேசுறது நல்லது தான். கேட்க ஆள் இல்லைன்னு அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சார். 4 பேர் இந்த மாதிரி துணிஞ்சு கேட்டால் சார் லாய்க்கப்படும். யாருன்னா டிஎம்கே யாருமே கேட்க பெரும்பாலும் கேட்கறதில்ல. 12-13 கட்சி சேர்ந்து எல்லாம் ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு கேட்டால் தானே நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு டிஎம்கே செயல்பாடு எல்லாம் பிடிக்கலையா? எதுவுமே பிடிக்கல சார். டிஎம்கே எல்லாம் ஆட்சியும் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. ஏன்னா பேருக்கு ஓடுது, அவ்வளோதான். ஆனால் அவங்க அதிக திட்டம்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. யாருக்கு சார்? என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க? இந்த மகளிர் உரிமை தொகை அப்படி சரி, சொல்றாங்க. யாரு கொடுத்துருக்காங்க? எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? எங்களுக்கெல்லாம் வாங்கினதுக்குள்ள கொடுத்து எல்லா ரிசல்ட் எங்களுக்கு நல்ல ரிசல்ட். என் குடும்பத்தில் எவனுமே வாங்கல. நான் அனைவரும் 3 வருது, யாருக்கும் கிடைக்கல. அதில் என்ன சார் இருக்கு? யாருமே வரல. எல்லாம் வேஸ்ட்டு, எல்லா திட்டம் வேஸ்ட்டு. முதல் திட்டம் வேஸ்ட்டு, மருந்தகம் கொண்டு வந்தாங்க அது வேஸ்ட்டு, வீடு தேடி கல்வி கொண்டு வந்தாங்க அது வேஸ்ட்டு, வேற 2-3 கொண்டு வந்தாங்க எல்லா இதுவே ஃபெயிலியர். எதுவுமே நடைபெறுவது இல்லை. வீடு தேடி மருந்தகம் அது கொண்டு வந்தாங்க, வீடு தேடி கல்வி கொண்டு வந்தாங்க, எதுவுமே வேஸ்ட். அதெல்லாம் எனக்கு தேவையில்லண்ணா. 2026 எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணன் வராரு. என் முதல் ஓட்டு எனக்கு இப்போ வந்து 24 வயசு ஆகுதுண்ணா. இது வரைக்கும் நான் ஓட்டு போடல. இப்போ தான் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் ஓட்டர் ஐடி வாங்கி முதல் ஓட்டு 2026 எங்கள் அண்ணனுக்கு தாண்ணா. 2026 அண்ணனுக்கு ஓட்டு போடுறேண்ணா. அவ்வளோதாண்ணா. எதுக்காக? மாற்றம் வேணும்ண்ணா. எங்கள் அண்ணன் வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும்ண்ணா எங்கள் எல்லாருக்குமே. எங்கள் அண்ணன் வந்து எவ்வளோ பண்ணிக்கிறாரு. எங்கள் அண்ணன் வந்து டிவி நடிக்கும் போதே நிறைய உதவி பண்ணிக்கிறாரு. இப்போ ஆட்சிக்கு வந்தால் இன்னும் நிறைய உதவி பண்ணுவார்னு நம்பி இருக்குதுண்ணா. எங்கள் அண்ணன் வந்தால் கண்டிப்பாக எல்லாமே மாறும்ண்ணா. நல்லாட்சி நாயகன் தளபதி அவர்களுக்கு வர இந்த தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் ஒழிக்க முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே அண்டு டிஎம்கே இந்த 2 கட்சி தான் நிரந்தரமான கட்சி. 3வது டெல்லியில் ஆட்சி அமைக்கின்ற கட்சி பிஜேபி. அந்த பிஜேபி யார் இடத்துல கூட்டணி இருக்குதோ அவங்க தான் தமிழ்நாட்டை ஆள முடியும். திமுக ஆள முடியாது, விஜய் ஆள முடியாது. ஏன்னு கேட்டால் நடிகர்களே வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, 3வது விஜயகாந்த், இந்த 3 பேர் தான் அரசியலில் ஆசன மாமேதைகள் என்று அவர்கள் நிரூபித்தார்கள். இவர் வந்து ஒன்றும் கூட இல்லை. சீமான் கூட நிறைய வாட்டி நின்னார், 15 வருஷமா இருக்கிறாரு, ஒன்றும் ஒரு தொகுதி கூட வரல. இவர் நேற்று ஆரம்பிச்சுட்டு ஒரு கரூர் சம்பவம் தான் இன்னைக்கு கேள்விக்குரிய. ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் டெல்லியில் எந்த ஆட்சி அமைகிறதோ அந்த ஆட்சி கூட்டணியோடு இருக்கிற கட்சி தான் தமிழ்நாட்டின் முதல்வர். ஆனால் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைன்னு தராங்க, அப்புறம் ஃப்ரீ பஸ்லாம் விடுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்லையா? அதெல்லாம் சும்மா ஓகே, கண்ணு துடைக்கிறது. அப்போ 2026 யார் வின் பண்ணுவோம் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ட்ரிப் அப்படிலாம் கணிக்க முடியாது சார். கடைசி நேரத்தில் சொல்ல முடியும். இப்போலாம் எதுவுமே சொல்றது போல யாருனாலும் சொல்ல கணிக்க முடியாது. நீங்கள் யாரும் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு மாற்றம் வேணும். மொத்தத்தில் விஜய்னு சொல்லலை, ஏதோ மாற்றம் வேணும், அவ்வளோதான். மாற்றம் வந்தால் போதும். இவங்க டிஎம்கே ஆட்சி லாய்ப்படாது சார், எப்பவும் லாய்ப்படாது. என்ன சார் பார்த்தீங்களா, நேரு பார்த்தீங்களா, என்ன இது கேஎன் நேரு எல்லாம் ஓடல. எதுதான் நான் கரெக்டாக இருக்குது, எல்லாமே தப்பு தான். எல்லாமே தப்பாக தான் நடக்குது ஆட்சியில். இப்போ பாருங்க, கோயம்புத்தூர்ல பிரச்சனை, இன்னைக்கு ஒரு பிரச்சனை கோயம்புத்தூர்ல, நேற்று ஒரு பிரச்சனை, இன்னைக்கு ஒரு பிரச்சனை கோயம்புத்தூர்ல. வந்தாக்கா விஜய் தான் வருவார். அது இன்னும் இந்த மாதிரி ஆகிப்போச்சே. அவர் மேலே அபாண்டமாக போய் சொல்லி 41 பேர் செத்துட்டாங்க. பாவம், இது எதிர்கட்சிக்காரங்க தான் பாவம் பாழ் பண்ணிட்டாங்க. அவர் எங்கே முதலமைச்சராக வரப்போகிறாருன்னு எதிர்கட்சிக்காரங்க கவுத்துட்டாங்களா. அவர் பாவம் எவ்வளோ மனசு வேதனைப்படும் இல்லை. நல்ல பையன், சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். அம்மா சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். மம்டி கூட நடிச்சுக்கிறாரு. அவங்க அம்மாவும் தெரியும். ஏன்னா அவங்க அப்பா டைரக்டர் சந்திரசேகர்.
நல்ல மனுஷன். அவங்க அம்மாவும் பாடிக்கிறாங்க பிள்ளை கூட. அந்த மாதிரி இருக்கும்போது நல்லது தான் செய்வாங்க, கெட்டது செய்ய மாட்டாங்க. ஆனால் எங்கே இவர் வந்துட போகிறாருன்னு தான் எதிர்கட்சிக்காரங்க பண்ணிட்டாங்க. திமுக அமைதி கட்சி எதனால சொல்றீங்க? அவருடைய செயல்பாடு மக்களுக்கு அந்த திட்டங்கள்லாம் போய் சேருது, எந்த வித மாற்றம் இல்லை, நல்லா தான் இருக்குது. நல்லாட்சி நாயகம் தலைமை தான் அடுத்த முறை முதல்வர். ஒரு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா திட்டங்கள்லாம் சரியா வரல அப்படின்னு சொல்றாங்க. உங்க கருத்து என்ன? அது வேண்டப்படாதவங்க சொல்ற ஒரு வார்த்தையை தவிர நடைமுறை மாதிரி கிடையாது. எல்லாமே சிறப்பாக நடக்குது. எடப்பாடி தான். எதனால? எங்க மத்தியில எங்க ஆட்சி இருக்குதோ அதுதான். என்னை பொறுத்தல டிஎம்கே தான் வரணும். இன்னும் ஒரு கருத்து எதுக்காக? அதான் இப்போ மகளிருக்கெல்லாம் நிறைய செஞ்சுருக்காரு. இன்னும் வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலினும் அவர் வந்து இளைஞருக்கு நிறைய பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சில பேர்லாம் சொல்றாங்க இவங்க சரியா உரிமை தொகையே வரலன்ற மாதிரி குற்றச்சாட்டம் வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை இப்போ சொல்லியிருக்காருல டிசம்பர் 15 எல்லாருக்கும் வரும். தளபதி அவங்க சொன்ன ப்ராமிசஸ்லாம் அவங்க நிறைவேற்றுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் நம்மளும் ஃபிலிம்ஸை பார்த்து முடிவு பண்ணல, பட் அவங்களோட ப்ராமிசஸ்லாம் கேட்டிருக்கோம். ஸோ வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. இது வரைக்கும் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தோம்ல, யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, பட் இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, தப்பு இல்லையே. என்னென்ன ப்ராமிஸ்லாம் கொடுத்தாரு நினைக்கிறீங்க நீங்க? உமன்ஸ்க்கு நிறையா கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எல்டர்ஸ்க்கு, அதே மாதிரி யூத்துக்கும் நிறைய கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதெல்லாம் நிறைவேற்றுவாங்கன்னு தோணுது. ஸோ அதனால ஓட் பண்ணுறது தப்பு இல்லை. எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குற ஒரு வாட்டி அவருக்கு கொடுக்கலாம். கன்ஃபார்மாக விஜய் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு ப்ரோ, டிஎம்கே பண்ணுற எல்லா அட்டுணையமும் தெரிஞ்சிச்சு. அதனால் கம்பல்சரி இப்போ வந்து எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாமே இப்போது அப்டேட் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்லாம் மொபைல் இல்லை, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ண முடியல. இப்போ வந்து எந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் தெளிவாக தெரிஞ்சுது. அதனால் கன்ஃபார்ம் வந்து விஜய் தான் வருவார். சரி, நான் இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ விஜய் வந்து கூட்டணி வைக்கணும்னு நினச்சாங்கன்னா யார் கூட கூட்டணி வைக்கிறது நல்லது? ஏடிஎம்கே பிஜேபி வச்சா இன்னும் நல்லது. இந்த ட்ரிப் முடிச்சு விட்டு கட்டிட்டு அடுத்த ட்ரிப் எப்படி வேணாலும் அடிச்சு சாப்பிட்டு விட்டுலாம். 3 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா ஒரு ரெடி முடிச்சுட்டாங்க அர்த்தம் டிஎம்கேவை. அப்போ வந்து ஏடிஎம்கே இல்லை பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நினச்சா நல்லது தான், வச்சா நல்லது தான். எடப்பாடி கிட்ட நிற்கலாம், அது கூட வைக்கணும். அவர் கூட இருந்தால். ஏன்னா அவர் வந்து விவசாயிக்காரர், அவருக்கு திருட தெரியாது, கொள்ளாடிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. நல்ல மனுஷன் எடப்பாடி. ஏன்னா முதலமைச்சராக இருந்தவர், ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் அவர் கூட இருந்தால், ஏன் 2 பேர் பார்ட்னராக இருந்தால் முன்னுக்கு வரலாம். கூட்டணிலாம் அதெல்லாம் நம்மளுக்கு கட்சியை பற்றி அவ்வளோ தெரியாது. கூட்டணிலாம் வேணாண்ணா, எங்கள் அண்ணா வந்தால் போதும்ண்ணா, எங்கள் அண்ணா வந்தால் போதும், எல்லாமே மாறணும், அவ்வளோதாண்ணா. அதை சொல்ல நான் விரும்பல. ஏன்? ஏன்டா விஜய் வர முடியாதுங்க, கூட்டணி கூட வர முடியாது. அவர் நினைக்கலாம் நான் கூட்டணி வந்தா என் கூட்டணியில் இருக்கிற கட்சி தான். அன்னைக்கு பஞ்சபாண்டவர் அணி மாதிரி வச்சாங்க. யாரு? அண்ணன் திருமாவளவன் அவர்கள், வைகோ அவர்கள், விஜயகாந்த், நீ தான் முதல்வர்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்களை முன்மொழிந்தாங்க. வரல. இன்னைக்கு நிரந்தரமா ஏடிஎம்கே திமுக தான். டெல்லியில எந்த ஆட்சி இருக்குதோ அந்த ஆட்சியோட ஒரு கூட்டணி வச்சதான் தமிழ்நாட்டு முதல்வர் எடப்பாடி தான் வருவார் நினைக்கிறேன். அவர் வந்து இப்போ புதுசாக அரசியல் வந்திருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் வந்து தனித்து நின்று அவருடைய பவர் காமிக்கிட்டோம். தனியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி போயிட்டு அவருடைய பவர் என்னன்னு எனக்கு தெரியாது. கூட்டணி யாரு கூடயுமே வைக்கக்கூடாது, வைக்கவே தேவை. வெக்கமா இருந்தால் தனிச்சா நிற்கணும். தனிச்சா நின்னாலே அவர் ஜெயிக்கலாம். ப்ரோ தனியாக இருந்தாலே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நான் சீரியஸா. ஏன்னா யாருமே ஒழுங்காக இல்லை, அதனால் அவர் தனியாக இருந்தாலே ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ மக்கள் பேசுறதை வந்து பார்த்துருப்போம். ஒருத்தவங்க வந்து ஒரு கட்சி தான் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் அகைன் வரணும், ஏன் சில திட்டங்கள்லாம் அதிகமாக கொண்டு வந்தாங்க அப்படின்றாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்றம் வேண்டும், அதாவது டிவிகே தான் வரணும் அப்படின்றாங்க. ஒரு சில பேர் ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அகைன் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இது வந்து மக்கள் சொன்ன கருத்து. நீங்கள் யார் வரணும்னு ஆசைப்படுறீங்க? அதாவது டிவிகேவா, டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, இல்லை என்டிகேவா? அதை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. Taste Daily. Taste the Daily. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.